திருநங்கை பற்றின ஜிகே. தமிழ்நாடு திருநங்கை நல வாரியம் 2008 ஏப்ரல் 15. டிஎன் திருநங்கை நல வாரியத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா கலைஞர் கருணாநிதி. 2008. திருநங்கைகள் தினம் ஏப்ரல் 15. தமிழ்நாடு சிறந்த திருநங்கை விருது 2021 இருந்து வழங்கப்படுகிறது. எந்த அமைப்பு வழங்குதுன்னா சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வழங்குகிறது. 2024 யார் வாங்கியிருக்காங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த சந்தியா தேவி. வில்லிசை வில்லிசை இசைப்பாங்க. திருநங்கை விருதுடன் ரூபாய் 1,00,000 காசோலையும் வழங்கப்படுகிறது. 3ஆம் பாலினத்தவர் அப்படின்னு கூறிய வார்த்தையை திருநங்கை அப்படின்னு மாற்றியவர் யாருன்னா அதுவும் கலைஞர் கருணாநிதி. 2021 யார் வாங்கியிருக்காங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த கிரேஸ் பானு. 2022 விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த மர்லிமா முரளிதரன். 2023 வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த பி ஐஸ்வர்யா. 2024 சந்தியா தேவி கன்னியாகுமரி. பத்மஸ்ரீ விருது பெற்ற முதல் திருநங்கை யாருன்னா இந்தியா லெவலில் நர்த்தகி நட்ராஜ். நாட்டிலே முதன்முறையாக லோக் அதாலத் நீதிபதி பதவிக்கு நியமிக்கப்பட்ட திருநங்கை. ஒரு நீதிபதியாக இருக்கவங்க வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஜோய்தா மோண்டோல். இந்தியாவின் முதல் திருநங்கை காவல் உதவியாளர் யாருன்னா பிரித்திகா யாசினி. இந்தியாவின் முதல் திருநங்கை வழக்கறிஞர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் சத்யஸ்ரீ சர்மிளா. இந்த கொஸ்டின் குரூப் 2 கூட கேட்கலாம். சத்யஸ்ரீ சர்மிளா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கிறதுனால வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இது எல்லாமே திருநங்கை பற்றின ஜிகே கொஸ்டின்ஸ். நல்லா படிச்சுக்கோங்க.